அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இத்ஹப் அன்த வ அஹூக இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும், ذهب என்ற வினைச்சொல்லை சற்று விரிவாகவும் கற்றபின் இந்த வசனத்தின் மொத்த பொருளையும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். மாற்று பெயர் சொற்கள் அல்லது புரோனவுன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஹுவ அவன், ஹூம் அவர்கள், அந்த நீ, அந்தும் நீங்கள். இந்த சொற்கள் ஆண்பால் சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது. ஹிய அவள், ஹுன்ன அவர்கள், அந்தி நீ, அந்துன்ன நீங்கள். இந்த சொற்கள் பெண்பால் சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது. அனா நான், நஹ்னு நாங்கள். இந்த சொற்கள் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது. கிதாபுன் என்றால் புத்தகம் என்று பொருள். இது ஒரு பெயர் சொல்லாகும். கிதாபுன் என்ற சொல்லானது கிதாபு என்றாகி அதனை அடுத்து சில சுருக்கெழுத்துக்கள் இணைந்து யாருடைய புத்தகம் என்பதை குறிப்பிடுகிறது. அவனுடைய புத்தகம் கிதாபுஹு, அவர்களுடைய புத்தகம் கிதாபுஹும், உன்னுடைய புத்தகம் கிதாபுக, உங்களுடைய புத்தகம் கிதாபுக்கும், எங்களுடைய புத்தகம் கிதாபுனா, அவளுடைய புத்தகம் கிதாபுஹா, என்னுடைய புத்தகம் கிதாபி. உஹ்துன் அஹவாத்துன், உஹ்துன் சகோதரி, அஹவாத்துன் சகோதரிகள். அஹுன் சகோதரன், இஹ்வத்துன் சகோதரர்கள். அஹுன் சகோதரன், அஹூக உன்னுடைய சகோதரன். இதற்கு முன்னர் ஃபஅல என்ற வினைச்சொல்லை சற்று விரிவாக பார்த்தோம். அடுத்து அதே வரிசையில் ஆனா ஆனா வகையைச் சார்ந்த ذهب يذهب என்னும் வினைச்சொல்லை சற்று விரிவாக பார்க்கலாம். இங்கு இறந்த கால வினைச்சொற்களிலும் நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களிலும் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வருகிறது. இறந்த கால வினைச்சொற்கள் ذهب ذهبوا, ذهبت ذهبت என்றில்லாமல் ذهبت என வந்துள்ளது. ذهبتم ذهبت ذهبنا ذهبت. ذهب போனான், ذهبوا போனார்கள், ذهبت போனாய், ذهبتم போனீர்கள், ذهبت போனேன், ذهبنا போனோம், ذهبت போனாள். இறந்த கால வினைச்சொற்களை பொறுத்தவரை மூலச்சொல்லை அடுத்து இணையும் சுருக்கெழுத்தானது தமிழ் மொழியைப் போல் இங்கு போனவன் யார் என்பதை குறிக்கிறது. மா என்னும் சொல்லானது ஒரு விசித்திரமான சொல்லாகும். இதற்கு என்ன, எது, எல்லாம், எதுவோ அது போன்ற பொருள்கள் உண்டு. இந்த மா என்ற சொல்லானது இறந்த கால வினைச்சொற்களுக்கு முன்னால் வரும்போது இல்லை என்ற பொருளையும் தருகிறது. ذهب என்றால் போனான் என்று பொருள்.
மா தஹப என்றால் இல்லை போனான், போகவில்லை என்று பொருள். யதுஹபு போகிறான் என்று பொருள். லா யதுஹபு என்றால் இல்லை போகிறான், போக மாட்டான் என்று பொருள். மா என்ற சொல்லானது இறந்த கால வினைச்சொற்களுக்கு முன்னால் வந்து இல்லை என்ற பொருளையும், லா என்னும் சொல்லானது நிகழ்கால வினைச்சொல்லுக்கு முன் வந்து மாட்டான் என்ற பொருளையும் தருகிறது. மா தஹப இல்லை போனான், போகவில்லை. மா தஹபு இல்லை போனார்கள், போகவில்லை. மா தஹப்த இல்லை போனாய், போகவில்லை. மா தஹப்தும் இல்லை போனீர்கள், போகவில்லை. மா தஹப்து இல்லை போனேன், போகவில்லை. மா தஹப்னா இல்லை போனோம், போகவில்லை. மா தஹபத் இல்லை போனாள், போகவில்லை. அரபியில் போகவில்லை என்று சொல்வதற்கு இரண்டு சொற்கள் சேர்த்தே பயன்படுத்தப்படுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள். யத்ஹபு யத்ஹபூன, தத்ஹபு தத்ஹபூன, அத்ஹபு நத்ஹபு தத்ஹபு. யத்ஹபு போகிறான், போவான். யத்ஹபூன போகிறார்கள், போவார்கள். தத்ஹபு போகிறாய், போவாய். தத்ஹபூன போகிறீர்கள், போவீர்கள். அத்ஹபு போகிறேன், போவேன். நத்ஹபு போகிறோம், போவோம். தத்ஹபு போகிறாள், போவாள். போகிறாய், போவாய் என்பதற்கும் போகிறாள், போவாள் என்பதற்கும் தத்ஹபு என்ற ஒரே வார்த்தையே பயன்படுத்தப்படுகிறது. நிகழ்கால மற்றும் வருங்கால வினைச்சொற்களை பொறுத்தவரை யா என்ற முன்னெழுத்து படர்க்கை வினைச்சொல்லுக்கும், ஊன என்ற பின்னெழுத்து படர்க்கை பன்மை வினைச்சொல்லுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தா என்ற முன்னெழுத்து முன்னிலை வினைச்சொல்லுக்கும், ஊன என்ற பின்னெழுத்து முன்னிலை பன்மை வினைச்சொல்லுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆ என்ற முன்னெழுத்து தன்மை ஒருமைக்கும், நா என்ற முன்னெழுத்து தன்மை பன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களை பொறுத்தவரை முன்னெழுத்தும் பின்னெழுத்தும் பயன்படுத்தப்படுகிறது. லா எதுஹபு போகமாட்டான், லா எதுஹபூன போகமாட்டார்கள். லா தத்ஹபு போகமாட்டாய், போகமாட்டாள். லா தத்ஹபூன போகமாட்டீர்கள். லா அத்ஹபு போகமாட்டேன். லா நத்ஹபு போகமாட்டோம். லா என்னும் சொல்லானது நிகழ்கால எதிர்மறை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. இத்ஹப் இத்ஹபு, இத்ஹப் போ. இத்ஹபு போகுங்கள். ஏவல் வினைச்சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது. லா தத்ஹப் போகாதே. தத்ஹபு போகிறாய், லா தத்ஹப் போகாதே. லா தத்ஹபு போகாதீர்கள். தத்ஹபூன போகிறீர்கள். லா தத்ஹபு போகாதீர்கள். எதிர்மறை ஏவல் வினைச்சொற்களாகும். ஜாஹிபுன், மத்ஹூபுன், ذஹ்புன். ஜாஹிபுன் போகுபவன், வினையால் அணையும் பெயர். மத்ஹூபுன் போகப்படுபவன், செய்யப்படுபொருள். ذஹ்புன் போகுவது, போகும் செயல். இங்கு ஜாஹிபுன் வினையால் அணையும் பெயர் உள்ளது. மத்ஹூபுன்
செய்யப்படுபொருள் என்பது இந்த வினைச்சொல்லுக்கு இல்லை. இதுபோன் போகுவது போகும் செயலை குறிக்கிறது. இத்ஹப் அன்த நீ போ, வ அஹூக உனது சகோதரனும், நீரும் உமது சகோதரரும் எனது சான்றுகளுடன் செல்லுங்கள். என்னை நினைவு கூறுவதில் சோர்ந்து விடாதீர்கள். நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள். அவன் வரம்பு மீறிவிட்டான். மென்மையான சொல்லையே அவனிடம் கூறுங்கள். அதனால் அவன் படிப்பினை பெறலாம் அல்லது பயப்படலாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இறைவன் குறிப்பிடுகிறான். அல் குர்ஆன் 20, 42, 43, 44.